ஹாய் சில்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 7 அண்ட் 8 தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல்ல சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே கம்பெனியில ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ அந்த மீட்டிங்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா அவனோட கவனம் ஃபுல்லாவே ஃபோன்ல இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் நைட்டுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவும் உட்காந்து மீட்டிங்கை கவனிக்காம ஹீரோயினுக்கு உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுமே அங்க கம்பெனிக்கு வந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா வந்துட்டு ஹீரோக்கு இது தெரியல போல இருக்கு. இப்ப ஹீரோ மீட்டிங் வந்துட்டு முடிச்சுட்டு எனக்கு அர்ஜென்ட்டா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுறான். ஏன்னா அவனுக்கு வயிறு ரொம்ப வலிக்குது போல இருக்கு. இப்ப வந்துட்டு ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரலன்னோனே அசிஸ்டன்ட் என்னாச்சு ஏதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துக்கா வர ஹீரோ வந்துட்டு நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்டு விரல கீழே விட்டு காமிக்க அசிஸ்டன்ட் அதே இடத்துல குத்த வச்சு உட்காந்துக்கிறான். பாஸ் என்ன பாஸ் இங்க வந்து பேச வைக்கிறீங்கன்னு சொல்ல டேய் என்னடா பண்றது நீ நானும் ரகசியமா பேசுறதுக்கு இதுதான் சரியான இடம்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ ஒரு விஷயத்த சொல்றான். ஹீரோ வந்துட்டு எடுத்திருக்க அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேங்குன்ற லேடிக்கு தெரியும்னு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னான் தெரியுமா? ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப அந்த இதுல ப்ராஜெக்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சேர்மேன் கிட்ட சொல்லி ஃபேங்க மாட்டி விடலான்னு பார்த்தா, ஆனா இந்த ஃபேங்கு ஹீரோயினுடைய ரிப்போர்ட்ட வச்சு தான் மீட்டிங்கே நடத்திட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு ஃபேங்க மாட்டி விட முடியாது. ஏன்னா ஹீரோயினோட ரிப்போர்ட் தானே. ஹீரோயின் மேல தான் வந்துட்டு பழி போகும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ்க்கு போகணும். அங்க சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. அத நான் கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் ஃபேங்குன்றவங்க நம்ம ஹீரோயின கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட ரிப்போர்ட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல என்னால உன்னை எடுத்துக்க முடியாதுமான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு விட்டுறாங்க. ஆக்சுவலி இது ஃபேங் வேணும்னே பண்ண ஐடியா தான். ஏன்னா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்னும் இந்த ரிப்போர்ட்ல நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் சேர்க்க வேண்டியது இருக்குன்ற மாரி இந்த ஃபேங்குன்றவங்க இன்டைரக்ட்டா சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ட சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கிராமத்துக்கு போணும்னு நெனைக்கிறாங்க. எதுக்காகன்னா, அந்த கிராமத்தில தான் ஆல்ரெடி வந்துட்டு ஹீரோயினோட கம்பெனியில ஒர்க் பண்ண ஃபினான்ஷியல் மேனேஜர் ஜாப ரிலீவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயின் அங்க போணும்னு முடிவெடுக்கிறாங்க. அங்க தான் ஹெட் ஆஃபீஸும் இருக்கு. இப்ப அதே இடத்துக்கு தான் ஹீரோவும் போணும்னு நெனைக்கிறான். இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஆஃபீஸ்ல ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போயிட்டு, இந்த மாரி நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு போணும்னு சொல்ல, அவருமே ஹீரோ கூட நல்லா பழகுறனால ஓகேன்னு சொல்லிட, ஹீரோயினும் என்ன பண்றாங்க, அந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் இருக்கார் இல்லையா? அவருடைய சோஷியல் மீடியா ஐடி எல்லாம் ஃபாலோ பண்ணி, அவரு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சு, அந்த ஊருக்கு போலாம், அந்த கிராமத்துக்கு போலாம். போனா இந்த மாரி ப்ராஜெக்ட்டோடைய ரிப்போர்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப்பா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ட நல்லபடியா ஃபேங் கிட்ட சப்மிட் பண்ணா, நமக்கு வேலை கிடைக்குமே அப்படின்ற ஒரு நப்பாசையில ரூம் எல்லாம் புக் பண்ணலான்னு பார்த்தா, ரொம்ப ஹெவி ரேட்டா இருக்கு. வேற வழி இல்லாம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பலான்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அந்த சேர்மேனோட பொண்ணும், அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. அந்த சேர்மேனுக்கு பர்த்டே போல இருக்கு. சேர்மேனுடைய பொண்ணு சொல்றா, "எங்க அப்பாவுடைய பர்த்டேக்கு வா நான் இன்ட்ரோ பண்றேன்னு" சொல்ல, அவனுமே ஓகே, ஓகே கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, ஹீரோயினும் அடுத்த நாள் என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட சொல்லாம கொள்ளாம அந்த கிராமத்துக்கு கிளம்புறதுக்காக ஏர்போர்ட்டுக்கும் போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோவும் இருக்கான். ஏன்னா ஹீரோவுமே தானே ஹெட் ஆஃபீஸ்க்கு போறான். ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற இடமும், அந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் இருக்க கிராமமும் ஒண்ணு தான் போல இருக்கு. ஹீரோ கேட்கிறா, "என்னம்மா இங்க வந்திருக்கன்னு?" கேட்க, ஹீரோயின் ட்ரிப்புக்கு போறேன்னு பொய் சொல்லிடுறாங்க. ஏன்னா எல்லா ஹெல்ப்பையும் ஹீரோவ வச்சே பண்ணா, அப்ப ஹீரோயின் எதுக்கு தான் வேலை செய்றாங்க? அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட பொய் சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோ ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ண போயிருக்கான்ற விஷயம் ஃபேங்குக்கு தெரியுது. ஆனா இவங்க பெருசா எதுவும் கண்டுக்கவே இல்ல. இப்போ வந்துட்டு இவங்க ஏதாவது வெளிய சொன்னா இவங்க வேலை போயிடும் இல்லையா? அதனால இவங்க அப்படியே நார்மலா பிஹேவ் பண்றாங்க. ஹீரோயின் எக்கனாமிக் கிளாஸ்ல இருக்க பக்கத்துல இருந்த ஒருத்தவன வந்துட்டு ஏர் ஹோஸ்டர் கூட்டு போறாங்க. உங்களுக்கு பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் தரோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் என்னடா இதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. பக்கத்து சீட்ல நம்ம ஹீரோ வந்து உட்கார்றான். ஹீரோ பிசினஸ் கிளாஸ்ல தான் புக் பண்ணியிருப்பான். ஹீரோயின கூப்பிட்டா ஹீரோயின் எப்படியும் வரமாட்டா. அதனால நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க சீட்டுக்காரனுக்கு அவனோட சீட்டு கொடுத்து ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் விஷயமா நான் அந்த கிராமத்துக்கு போறேன். நீ என் கூட வரியான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஏரோப்ளேன்ல உட்காந்து ஹீரோயின் ப்ராஜெக்ட்ட பார்த்துட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ட்ரிப்புக்கு போறேன். எதுக்கு ப்ராஜெக்ட்ட பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கலாய்க்க ஹீரோயின் அமைதியா தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த பக்கம் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவனோட வீட்ல என்னதான்டா நீ வேலை வெட்டிக்கு தான் போகாம சுத்திட்டு இருக்கன்னு பார்த்தா வாழ்க்கையிலேயே உருப்பட மாட்ட போல இருக்கே. சீக்கிரமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட தேடி கண்டுபிடி. பேரம்பேத்தி எடுக்கணும்ல நாங்கன்னு சொல்லிட்டு அவனோட அப்பா அம்மா சொல்ல, இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. இப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த பார்டெண்டர் பொண்ணையே ரூட் விட்டுட்டு இருக்கான். ஆனா இவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம்
பக்கம் வந்துட்டு ஏரோப்ளேன்ல ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டு ஹீரோடைய ஷோல்டர்ல தூங்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ எழுப்பவே இல்ல. இப்ப ஹீரோ கேட்கறான், "என்னம்மா என் கூட வந்துட்டு அசிஸ்டன்ட்டா என் கூட வரியா? ஆஃபீஸ் வேலைய பார்க்கன்னு" சொல்ல, "இல்ல, இல்ல நான் ட்ரிப்புக்கு தான் போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அவன் தேடி வந்த ரிப்போர்ட் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்க்க, ஆனா ஹீரோவுக்கு பெருசா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கவே இல்ல. என்னடா இது ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்தா ஏதாவது இருக்கும்னு பார்த்தா எதுவும் தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சரி ஓகே ஹீரோயின் ட்ரிப்புக்கு போயிருப்பாளே, இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஃபோட்டோ போட்டிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோயின் எந்த ஃபோட்டோவுமே போடவே இல்ல. ஏதாவது கிராமத்துடைய இருக்கிற ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சிருக்காங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுடைய ஃபாலோவர் லிஸ்ட்ல செக் பண்ண ஒரு புது ஆள் ஆட் ஆயிருக்கான். ஹீரோ டக்குன்னு யார் இவன்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, அது வந்துட்டு அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் மேனேஜர்ன்னு தெரிஞ்சு ஹீரோவும் அந்த அட்ரஸுக்கு போயிட்டு பார்க்குறான். ஏன்னா அவன் மூலியமா ஏதாவது ரிப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்றதுக்காக வந்து பார்த்தான். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹீரோயினோட கம்பெனில தான் வொர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவரோட பையனுக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்கு. அதனால இவரு வேலைய விட்டுட்டு வந்து கிராமத்துல செட்டில் ஆயிருப்பாரு. அவர்கிட்ட வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ட பத்தி டீட்டெயில்ஸ்லாம் கேட்க, "ஆல்ரெடி உங்க கம்பெனிலருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கே" அப்படின்னு சொல்ல, உள்ள வந்து நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயின் உட்கார்ந்திருக்கா. "ஏம்மா ட்ரிப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து இங்க உட்கார்ந்திருக்கன்னு" கேட்க, ஃபைனலி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. "இல்ல எல்லாத்தையும் எப்படி உன்கிட்டயே ஹெல்ப் கேட்க முடியும்? அதனால தான் நான் இவர பார்த்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன்னு" சொல்ல, ஹீரோ உடனே ஓ! ஹெல்ப் கேட்டுட்டியான்னு சொல்ல, இன்னும் இல்ல. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல, ஆக்சுவலி இவருக்கு உடம்பு முடியாத ஒரு பையன் இருப்பான் தெரியுமா? அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, புக்ல வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய வந்துட்டு டேபையே உத்து உத்து பார்க்க, ஹீரோயினும் டேப குடுத்து அந்த பையன்கிட்ட விளையாட குடுக்க, டக்குன்னு வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் கடுப்பாயிடுறாங்க. இந்த மாரி வந்துட்டு பையனுக்கு டேபு, ஃபோன்லாம் நான் குடுக்காம வளர்த்துட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் குடுக்குறீங்க? புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கா என் வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல சொல்லிடுறாரு. இவர் பையனுக்கு உடம்பு சரியில்ல. அதனால இவரு ஸ்ட்ரிக்ட்டா பார்த்துக்கிறேன். ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு அந்த பையன போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்துட்டு நடத்திட்டு இருக்காரு போல இருக்கு. இது நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே அதே நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருட்டாயிடுது. 2 பேருக்குமே பசிக்குதுன்னோனே பக்கத்திலேயே ஒரு கேம்பெயின் மாரி ஒண்ணு போட்டு நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவ பாத்திரம் கழுவ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ நான் ஒரு சிஇஓமா, நீ என்ன பாத்திரம் கழுவுற சொல்றன்னு சொல்லிட்டு ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்க. அப்ப கிராமத்துல இருக்கவங்கலாம் இப்படி அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, அந்த உடம்பு சரியாத அந்த பையன் இருந்தான் தெரியுமா? அவனுடைய ஒரு ஃப்ரெண்டு மலைக்கு போயிருக்கான் போல இருக்கு விளையாடுறதுக்கு. ஆனா அவன வந்துட்டு வர காணோம். அதனால கிராமத்து மக்கள்லாம் தேடிட்டு இருக்க. ஹீரோவும், ஹீரோயினும் அந்த உடம்பு சரியாத பையன வந்துட்டு கூப்ட்டுக்கிட்டு அந்த பையன் எங்கெல்லாம் விளையாடுவான் அப்படின்றது சின்ன பசங்களுக்கு தெரியும் இல்லையா? சொல்லுன்னு சொல்ல, இப்போ ஒரு இடத்த அவன் காமிக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல ஒரு பொதக்குழி மாரி இருக்கு. அங்க தான் அந்த பையன் விழுந்து கிடக்குறான். ஹீரோ, ஹீரோயின் காப்பாத்தி வந்துட்டு கிராமத்து மக்கள் கிட்ட கொண்டாந்து விட்டுடுறாங்க. டக்குன்னு "நீ ஏன்டா வெளிய போன? உனக்கு தான் உடம்பு முடியலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் அவர் பையன பிடிச்சு திட்டிட்டு இருக்க. ஹீரோ உடனே "உங்க பையன நீங்க கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்க்குறீங்க. உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னீங்களே, என் ஃப்ரெண்ட் டாக்டர் தான். இவன போய் பாருங்க. உங்களுக்கு நெறைய ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும்னு" சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்லாம் அந்த ஃபினான்ஷியல் மேனேஜருக்கு குடுக்க, அவருக்கு ஒரு மாரி ஆயிடுது. வீட்ட விட்டு வெளிய போக சொன்னவங்க, நம்ம பையன் மேல அக்கறை எடுத்து அட்ரஸ்லாம் குடுக்குறாங்களேன்னு, அவருக்கு ஒரு மாரி கஷ்டமாயிட, இப்ப வந்துட்டு ஹீரோவும், ஹீரோயினும் சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப, இப்ப நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வந்துட்டு தூக்கமா வருது, சொக்குது. ஹீரோயின் கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு, நான் வேணா வண்டி ஓட்டுறேன்னு சொல்ல, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்க, ஓட்டுவேன்னு சொல்ல, இல்லம்மா இது மலை பிரதேசம், பட் இருந்தாலும் சரி ஓகே ஓட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வண்டிய குடுக்க, ஏதோ நம்ம ஹீரோயின் நார்மலா வண்டி ஓட்டுறாங்க. அத நம்பி நம்ம ஹீரோவுக்கு தூங்க, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க. அவங்களுக்குமே ஒரு கட்டத்துல தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு முழிச்சு பார்க்க, ஹீரோயின் கண்ண மூடிட்டு இருக்காங்க. "அடி பாவி என்னடி பண்ணன்னு?" சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும் எந்திரிக்க. இப்ப கார் வந்துட்டு பாத்தீங்கன்னா மலையில வந்துட்டு உருண்டு போக பார்க்க, ஆனா நல்ல வேளை ஹீரோ ஸ்டீரிங்க பிடிச்சிடுறான். கார் வந்துட்டு ஒரு குட்டி ஏரி மாரி இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு நின்னுக்குது. ஏரியோடயே வந்துட்டு பேக் சைட்லலாம் ஃப்ரண்ட்லலாம் சகதியுமா இருக்கும் இல்லையா? அங்க போயிட்டு இப்ப கார் மாட்டிக்கிது. ஹீரோ உடனே "அடி பாவி தூக்கம் வந்துச்சுன்னா என்ட்ட சொல்லி எழுப்ப வேண்டியது தானே, ஏன்டி இந்த மாரி பண்ணன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின திட்ட, நான் என்ன பண்றதுன்னு சொல்ல, ஹீரோ உடனே "நான் போய் வண்டி எடுக்கிறேன், போய் வண்டிய தள்ளுன்னு" சொல்ல, வண்டி ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன்து. ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோவ பார்க்க, ஹீரோ சரி ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிடலான்னு பார்த்தா, அது வந்துட்டு மலை பிரதேசம் இல்லையா? சிக்னல் சுத்தமா கிடைக்கல. நைட் டைம் வேற ஹீரோயின தனியா விட்டுட்டு போயிட்டு ஹெல்ப்பும் கேட்க முடியாது. அதனால 2 பேரும் என்ன பண்றதுன்னு யோசிக்க, அந்த இடத்துல செம்மையா குளுருது. ஹீரோயின் நின்னு எக்சர்சைஸ் பண்றாங்க. ஹீரோ உடனே "என்னம்மா எக்சர்சைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல உங்க பிடி சார் சொல்லிக் குடுத்ததெல்லாம் காமெடி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு" சொல்ல, ஹீரோயின் ஹீரோவ கலாய்க்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹேப்பியா அந்த மூமெண்ட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல ஹீரோயின் அந்த சகதியில கால வச்சு வழுக்கி விழ வர, டக்குன்னு வந்து நம்ம ஹீரோ புடிச்சுக்கிறான். ஒரு சின்ன ரொமான்ஸ் சீன் நடக்கிற மாரி இருக்கு. ஆனா 2 பேருமே இப்ப அமைதியா வந்துட்டு தூங்குறதுக்காக போயிடுறாங்க. ஏன்னா நைட் எல்லாம் இப்ப இங்க தான் இருந்தாகணும். காலைல ஏதாவது ஹெல்ப் கேட்டுக்கலான்னு. அடுத்த நாள் காலையில ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறான்.
கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்க ஹீரோயின பார்க்க திடுதிப்புன்னு சொல்லிட்டு ஏதோ கார் சவுண்ட் மாரி கேட்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயின எழுப்பி வெளிய வந்து பார்க்க, அந்த பக்கமா ஒரு குட்டி டெம்போ மாரி போயிட்டு இருக்குது. ஹீரோவும் கத்துறாங்க, "ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு." ஃபைனலா வந்துட்டு அந்த டெம்போடைய ஹெல்ப் மூலியமா ஜீப்ப எப்படியோ சகதியிலேருந்து வெளிய எடுத்துட்டு வந்துட, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது ஃபினான்ஷியல் மேனேஜர் இருக்கார் இல்லையா? ஹீரோ ஹெல்ப் பண்ணதுக்காக ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் வந்துட்டு மெசேஜ் பண்றாங்க. "நீங்க கேட்ட ரிப்போர்ட்ட நான் உங்களுக்கு மெயில் பண்றேன்னு." அவ்வளோதான் ஹீரோ, ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. 2 பேருமே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயினுக்கு சாப்பிடுறதுக்காக வாங்கிட்டு வந்து குடுக்க, ஹீரோயின் ஹீரோவ பார்க்குறாங்க. "எதுக்கு இவ்ளோ சாப்பாடுன்னு?" சொல்ல, ஹீரோ உடனே, "இல்லம்மா, 1 வாங்குனா 1 ஃப்ரீயா, அதான் வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு பொய் சொல்றான். ஆனா அவன் ஹீரோயினுக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்ப ஹீரோ கேட்குறான், "நீ எனக்கு ஒரு நாள் லஞ்ச் நல்லா பெருசா நல்லா சமைச்சு தரேன்னு சொன்ன. எப்பதான் சமைச்சு தருவேன்னு?" கேட்க, "என்னப்பா இன்னும் எனக்கு வேலையே கன்ஃபார்ம் ஆவல. ஃபேங் என்னோட வேலைய கன்ஃபார்ம் பண்ணா தானே நான் உனக்கு சமைச்சு குடுக்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. ஹீரோ அந்த கால வந்துட்டு அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு ஒரு மாரி சோகமா உட்காந்துக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணியிருக்க. ஹீரோவும் அடிச்சு புடிச்சு போனா, அப்பா அங்க நின்னு விளையாடிட்டு இருக்காரு. "டேய் தகப்பா, நீ கீழ விழுந்து ஏதோ வந்துட்டு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு என்னோட அசிஸ்டன்ட் சொன்னா, நீ என்ன இங்க வந்து ஆடிட்டு கிடக்குறன்னு" சொல்ல, "இல்லப்பா, கீழ விழுந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அடியெல்லாம் வந்துட்டு கம்மியா தான் பட்டுச்சுன்னு" சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஹீரோவ பார்க்கணும்னு பொய் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இப்ப ஹீரோ கடுப்பாவ, "சரி சரி வா லஞ்ச் சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு 2 பேருமே உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட, இவர் என்ன பண்றாரு, இவரோட பிசினஸ்க்கு ஹீரோவ இழுக்கணும்னு பார்க்குறாரு. ஆனா ஹீரோ தன்னந்தனியா தான் நான் நிப்பேன். தன்னோட கால்ல, சொந்த கால்லன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேன்றான். உடனே அப்பா வந்துட்டு, "உன்னோட கம்பெனில அட்லீஸ்ட் நான் இன்வெஸ்ட் ஆவது பண்றேன். உன் கம்பெனி ஏதோ வந்துட்டு ரொம்ப டவுனா போயிட்டு இருக்குதாமேன்னு" சொல்ல, ஹீரோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, உடனே அப்பா, "சரி ஓகே, உன்னோட வாழ்க்கையில எப்பதான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிப்பியா மாட்டியான்னு" சொல்ல, "அவ கூட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா தகப்பா, இத பத்தி பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்பிடுறான். உடனே அப்பாவுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவருக்குமே அவனோட ஹீரோவுடைய கேர்ள் ஃபிரெண்ட சுத்தமா பிடிக்காது போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி, அந்த சேர்மனுடைய பர்த்டே ஃபங்ஷன தான் காமிக்கிறாங்க. இவ வந்துட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரோ பண்ண, அவன் கிஃப்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் குடுக்க, அந்த கிஃப்ட்டுக்குள்ள கோல்ஃப் விளையாடுறப்ப கையில வந்துட்டு கிளவுஸ் போடுவாங்க இல்லையா? அந்த கிளவுஸ் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ஒண்ணு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டான் போல இருக்கு. இது தெரியாம கிஃப்ட்ன்னு கொண்டாந்து குடுக்க, அவரு மூஞ்சில அடிச்ச மாரியே வந்துட்டு ஒரு மாரி பேசிடுறாரு. இந்த மாரி கோல்ஃப் விளையாடுறதுக்கு 2 வந்துட்டு இது தேவ, கிளவுஸ் தேவ. நீ ஒண்ணே ஒண்ணு தான் குடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கையிலேயே அந்த கிஃப்ட்ட குடுத்துட்டு போவ, அவனுக்கு ஒரு மாரி அசிங்கம் வந்துட்டு ஆயிடுச்சு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துர்றான். ஹீரோயின் வந்தவுனே, "என்னாச்சு உங்க அப்பா எப்படி இருக்காரு? ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா கேட்டுக்கிட்டே ஹீரோவுக்கு சாப்பாடுலாம் குடுக்க, ஹீரோவும், "ஆஹா ஓகே தான் அந்த ஆளு" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு அசிங்கமானதுனால இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த சேர்மனோட பொண்ணு, "சரி சரி விடு, நீ ஏதோ தெரியாம தானே பண்ண. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த மாரி எங்க அப்பா கிட்ட சீக்கிரமாவே வந்துட்டு நம்ம லவ்வ சொல்லி, நம்ம ரிலேஷன்ஷிப்ப நம்ம பப்ளிக் பண்ணிடலாம்னு" சொல்ல, ஆனா அவனுக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு இவன சுத்தமா பிடிக்கலன்றது இவனுக்கு நல்லா தெரியுது. இவனுக்கு தேவைதான் கேல் ஹீரோயின ஏமாத்துனா இல்லையா? இப்ப அப்படியே கட் பண்ணி, ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் குடுத்த ரிப்போர்ட் அத கொஞ்சம் இதெல்லாம் ஆஃபீஸ் விஷயத்தெல்லாம் வச்சு, ஹீரோயின் அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு, ஹீரோவுக்கு சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுட்டு ஷாப்பிங்க்காக வெளிய போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து பார்க்க, ஹீரோயினோட லேப்டாப் ஓப்பன்ல இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ உட்காந்து, எப்படியும் ஹீரோயின் தாங்கிட்டு தான் ஹெல்ப் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிப்போர்ட்லாம் உட்காந்து திருத்தி வந்துட்டு வச்சுட்டு, ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு நோட்டையும் விட்டுருக்கான். நான் வந்துட்டு எல்லாத்தையுமே திருத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹாப்பியா வராங்க. ஹீரோயினும் நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் நோட் ஒண்ணு எழுதி வச்சுட்டு, அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா, இப்ப புதுசா ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்க. இத ஃபேங் கிட்ட குடுத்து, எப்படியாவது வேலை வாங்கிடலான்னு சொல்லிட்டு, ஹீரோ தானே இதுல முக்காவாசி ஹெல்ப் பண்ணா, அதனால நம்ம ஹீரோக்காக டெய்லியும் நம்ம ஹீரோயின் சமைச்சு டேபிள்ல வைக்கிறாங்க. ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு போகக்குள்ள அந்த சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினுக்கு செல்ஃபி எடுத்து அனுப்ப, 2 பேரோட பாண்டிங் செம்ம கியூட்டா இருக்கு. லவ் மட்டும் தான் பண்ணல. உண்மையான ஒரு கப்பிள்ஸ் எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி தான் இவங்க வீட்லயும் இருக்காங்க. ஹீரோயினுடைய புது ரிப்போர்ட்ட வச்சு ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. ஆனா அந்த மீட்டிங் முடிஞ்சோனே, நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபேங்ன்றவங்கள டைரக்ட்டாவே கூப்ட்டு, ஹீரோயினுடைய வந்துட்டு இந்த ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அவ உங்கள உண்மையாவே ஐடலா வந்துட்டு நினைக்கிறா. அவ ரொம்பவும் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான பொண்ணு. நல்ல ஹார்ட் வொர்க்கிங்கான பொண்ணுன்னு சொல்ல, ஃபேங்கன்றவங்க கேட்குறாங்க, "என்னப்பா ஹீரோயினுக்கு நெறைய ஒத்து ஊதுற, என்ன விஷயம்னு?" கேட்க, "இல்ல அவ வந்துட்டு உங்கள ஐடலாலாம் வந்துட்டு பார்க்குறா. அதுதான் சும்மா சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்துட்டு, "ஆல்ரெடி நீங்க எனக்கு குடுத்த ரிப்போர்ட்ல இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நெறைய இஷ்யூ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானேன்னு" சொல்லிட்டு டைரக்ட்டாவே கேட்டுற, அந்த ஃபேங்கன்றவங்களும் டைரக்ட்டா, "ஆமா எனக்கு தெரியும். ஆனா இத பத்தி சொன்னா சேர்மன் வேலைய விட்டு தூக்கிடுவாங்க. அதனால தான் நான் பெருசா எதுவும் சொல்லவே இல்லன்னு" சொல்லிட்டு
இவங்க டைரக்ட்டாவே ஹீரோ கிட்ட ஒத்துக்கிறாங்க. ஹீரோவா இந்த மாரி இவங்க ஒத்துப்பாங்கன்றதே தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா, "சரி ஓகே இப்ப புது ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேங்குன்றவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ உட்கார்ந்து அந்த ஃபேங் லேடி கிட்ட பேச, ஆனா அந்த லேடி வந்துட்டு நல்லவங்களா கெட்டவங்களான்றது தெரியாது. ஹீரோயின மாட்டி விடணும்னு நெனச்சிருக்காங்க. ஹீரோ அத சரி பண்ணியிருக்கான். இதுக்கப்புறமா என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றதும் நம்ம ஹீரோவுக்கும் தெரியல. அந்த ஃபேங்குன்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்குமே தெரியல. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆயிடுது. ஹீரோயின் காலையிலேயே கண்ணு முழிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. ஆஃபீஸ் கொலீக் ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா? அவ கால் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட செம்ம பதட்டமா பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறான்னு தெரியல. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. மீதி கதைய நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, சேனல்ல சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ்ப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதானே மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட்ல போகும்.